குரங்கு அப்பத்தை பங்கு போட்டு கொடுக்குற மாதிரி முக்கியமான ஒரு கட்சியை இன்னொரு முக்கியமான கட்சி பங்கு போட்டு பிரிச்சுன்னுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு, யாரை சொல்றாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். இப்போ யாரை சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் ஃபுல் அட்டாக் மோட்டில் இறங்கிட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஜக குரங்கு எப்படி அப்பத்தை பங்கு போடுற கதையில் பங்கு போட்டு கொடுக்குமோ அந்த மாதிரி அதிமுகவை பங்கு போட்டு இருக்கிறதுலே நமக்கு சிறந்த அடிமை யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதற்கு தரமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இந்த பொறுப்பை கொடுத்து, அதுவும் அவர் எப்படியே பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமித்து, இல்லை அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கார்ல, அதை தான் பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளர். அது அந்த பதவி அந்த மாதிரி தான் பாஜகவுடைய முக்கியமான ஒரு கிளைக்கழகமாக தான் இது செயல்பட்டு இருக்கு அப்படின்றத குத்தி காட்டுறாராம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆப்பத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. தனக்கு பதவி கொடுத்தா போதும், சம்பந்திக்கு ரேடு நடக்காம இருந்தா போதும். இதுக்காக பழனிசாமி கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டு உரிமைகள். அதுக்கடுத்ததாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், அவர் தான் விட்டாரப்பா, அவரை பற்றி என்னப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் சாக்கானீங்கன்னா, இருந்த காலத்தில் பயங்கர கோளாறாக இருந்தார் அப்படின்றத இப்போ சொல்லி காட்டுறாரு. எப்படின்னா, தமிழ்நாடுன்ற வார்த்தையை கேட்டவே அவருக்கு ஒரு அவர்சன். இன்னும் தமிழ்நாடு, தமிழகம்னு சொல்லுங்க, அது என்ன தமிழ்நாடு உங்களுக்கு மட்டும் தனி நாடு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, அதைத்தான் இப்போ எடுத்து சொல்கிறார். இந்த தமிழ்நாடுன்னு சொல்லாத அப்படின்னு ஆர்.என். ரவி மட்டும் சொல்லலை, இது ஆர்.என். ரவி மூலமாக ஆர்எஸ்எஸ் சொன்னது, பாஜக சொன்னது. தமிழ்நாடுன்ற பேரை அண்ணா நமக்கு அதிகாரப்பூர்வமாக வாங்கி கொடுத்தார். அந்த பேரை விட்டுடலாமா, விட்டா நம்மெல்லாம் தமிழனா அப்படின்ற மாதிரி ரொம்ப கொதிச்சிருக்காரு. கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மு.க.ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரையும், திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு பஞ்சா பேசியிருக்கார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்டா தமிழ்நாட்டில் ஏட்டைக்கு போட்டிக்கு அரசாங்கம் நடத்தலாம்னு நினைச்சு ஒருத்தர் வந்தார். யாரு? ஆளுநர் ரவி. இனிமே இந்த மாநிலத்தை தமிழ்நாடுன்னு அழைக்கக்கூடாது, தமிழகம்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பல ஆண்டு காலமாக போராடி தியாகி சங்கரலிங்கம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் கொடுத்து நிறைவேறாத கோரிக்கையை தமிழனை தலைமகனாக வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா தான் நம்முடைய தாய்க்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டி நிறைவேற்றினார். இதை நாம விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்தா நம்மளாம் தமிழர்கள் தானா? தமிழ்நாடு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது ஆர்.என். ரவி என்ற தனி நபருடைய குரல் மட்டும் அல்ல, அது பாஜகவினுடைய குரல். பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் குரல். அது மட்டுமல்ல, பாஜக என்னெல்லாம் பேசுனாங்க, தமிழ்நாடு பேரை மட்டும் இல்ல, நாங்க நினைச்சா தமிழ்நாட்டையே ரெண்டாக உடைப்போம், அந்த பவர் எங்களுக்கு இருக்குன்னு திமிரா பேசுனாங்க. சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. என்னடா எப்போ பார்த்தாலும் அவரே அட்டாக் பண்ணிட்டு இருந்தா, திமுக என்ன பண்ண போகுதுன்னு நல்லதாக சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நமக்கு கேட்க எது சுவாரஸ்யமாக இருக்கும், அவரை பற்றி பேசுறது, அவர் இவரை பற்றி பேசுறது, அதானே கேட்க நல்லா இருக்கும். சினிமாவில் மசாலா மாதிரி அரசியல்னே இதெல்லாம் தேவையாக இருக்குல்ல. சும்மா நாங்கள் இதை பண்ணுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொன்னால் டப் டிவி மாதிரிட்டு போயிடுறாங்க. அதனால தான் இப்படி இங்கே இருக்கிறத அங்கே போட்டு, அங்கே இருக்கிறது இங்கே போட்டு, இங்கே வாங்கி அங்கே கொடுத்து அங்கே வாங்கி அப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கு. ஸோ அதனால் இப்போ அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இங்கே வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க என்று இல்லாத பொருளையெல்லாம் கிளப்புனாங்க. இது மாதிரி பல கலவர பிளான்கள் எல்லாம் சுக்குநூறாக உடைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அவதுரையும் உண்மைகளால் உடைச்சி எரிஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டு மேலே இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறாங்களேன்னு பழனிசாமிக்கு ஒரு முறையாவது கோபம் வந்துச்சா? ஒடிசா மாநிலத்தில் வாக்கு வாங்கணும்னு தமிழர்களை திருடன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் என்று பழனிசாமி பொங்கி எழுந்தாரா? மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் தரமாட்டோன்னு அடாவடித்தனம் பண்றாங்களே,
பழனிசாமிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? 10 வருஷத்துக்கு மேல செங்கலா எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் கட்டுறாங்களே, பழனிசாமிக்கு ஆத்திரம் வந்துச்சா? விவசாயிகளை வஞ்சிக்கிற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பழனிசாமி ஏதாவது கொந்தளிச்சாரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பழனிசாமி கோபப்பட்டாரா? இப்போ கூட மும்மொழி கொள்கை பேசுகிற பாஜக எதிர்த்து போராடினாரா? தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு எதிர்த்து பழனிசாமி என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாரா?